கர்த்தர் பயனுள்ளதாக இன்றைய வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கர்த்தர் பயனுள்ளதாக இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது, உதிக்கிற வெளிச்சம். இந்த வெளிச்சத்துக்கு ராஜாக்களும் கடந்து வருவாங்கன்னு சொல்லுது. நம்ம வாழ்க்கையில இந்த உலகமாக இருளான இடத்துல, நம்ம ஒரு காட்டுக்குள்ள ஒரு 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 ஸ்ட்ரீட் லைட் இருக்குன்னா, எல்லா பூச்சிகள் எல்லாம் வரும். நடந்து போறவங்களுக்கும் அது ஒரு வழிகாட்டியா இருக்கும். ஒரு கலங்கர விளக்கு இருக்குன்னா அத சுத்தி அந்த கலங்கர விளக்க நம்பியே பல கப்பல்கள்லாம் கரெக்டான பாதைக்கு செல்லும். ஒரு இருளான இடத்துல வெளிச்சம் வந்தனாலே அங்க வழிகாட்டி ஆயிரும். நம்ம இந்த உலகத்துல நம்மள்ட்ட கர்த்தர் பிரகாசிக்க பண்ணால், நம்ம வாழ்க்கையில இருளே இல்லாதபடி, நம்ம வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு பகுதியிலுமே இருளே இல்லாம நம்ம வாழ்க்கை பிரகாசிக்கும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசிக்கும்போது, அந்த வெளிச்சம் இருக்கு பார்த்தீங்களா? அது நமக்கு தெரியாது. ஆனா அடுத்தவங்க பார்ப்பாங்க. மெய்யாகவே இவன் தேவனுடைய பிள்ளை. இவன் ஆராதிக்க கர்த்தர் தான் மெய்யான ஆண்டவர்ன்னு நேர்முகாத்திலே சாட்சி சொல்லுவார்ல தானியேல் குறித்து, அதே மாதிரி ஒரு சாட்சி குடுப்பாங்க. அந்த சாட்சியில அந்த சாட்சி இருக்கு பார்த்தீங்களா? அதே வெளிச்சம். அப்போ வரும்போது யார் வருவாங்கன்னா, ராஜாக்களும் உங்கள தேடி நடந்து வருவாங்களாம். இந்த உலகத்தில மேன்மையான காரியங்கள் எதுவா இருந்தாலும் சரி, எந்த காரியம் வந்தாலும் எல்லாமே உங்க கீழ தான் வச்சிருப்பாரு. அப்ப நீங்க பெரிய பெரிய கோடீஸ்வரன் அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் விசேஷம் நடத்துவார். இந்த வேதத்தில தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது மாரி, எந்த ராஜாக்கள் வந்தாலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்த மாரி, உங்க காரியம் ஜெயமா இருக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு தடைகள் இருக்காது. ஒரு ஒரு தெளிவான பாதை இருக்கும். ஒரு சாட்சி இருக்கும். ஒரு சமாதானம் இருக்கும். ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல ஒரு சமாதானமான வாழ்க்கையா இருக்கும். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை இருக்கும். அந்த மாதிரி தேவன் தருவார். ஆனா நம்ம செய்ய வேண்டியது நம்ம வாழ்க்கையில நம்முடைய பகுதியில எந்த பகுதி இருள் இல்லாதபடி கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசிக்குதா? கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இருக்கிறாரா? அவருக்கு மறைவா ஒரு ஒரு நம்ம அவருக்கு மறைவான ஒரு சில பகுதி இருக்கும். இந்த பகுதியெல்லாம் கர்த்தர்ட்ட குடுப்போம். சில பகுதி கர்த்தருக்கு குடுக்க மாட்டோம். ஒரு வீட்ல ஹால், பெட்ரூம் இருக்கு. இந்த ரூம குடுக்க மாட்டோம். மீதிய குடுத்த மாதிரி. இந்த பகுதி இருளா இருக்கும். மீதி பகுதி வெளிச்சமா இருக்கும். அது நம்ம பிரகாசிக்க முடியாது. மொத்த பகுதியும் வெளிச்சமா வரும்பொழுது தான், நம்ம அடுத்தவங்க வெளிச்சமா மாற முடியும். இந்த வேளையில நம்ம நம்ம முழுமையா கர்த்தருக்கு ஒப்புக் குடுப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பிரகாசிக்க பண்ணும்போது, கண்டிப்பாக அது அநேக ஜனங்களுக்கு சாட்சியா மாட்டுவார். எல்லா புறஜாதியும், ராஜாக்களும் கர்த்தர் வருவதற்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக, ஒரு பாதையாக நம்ம ஒரு கலங்க விளக்குமாறு ஒரு வெளிச்சமாக தேவன் மாட்டுவார். இந்த பூமியிலும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை எல்லாவற்றையும் தருவார். பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். உங்க வாழ்க்கையில கர்த்தர் பிரகாசிக்க பண்ண, கர்த்தர் நோக்கி மன்றாடுவோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.